ஒரு அம்மாவும் பொண்ணும் ஊர் திருவிழாக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, அக்கா 6 மணிக்குள்ளே வந்துடுங்க, அந்த காட்டு சைடு நைட் ஆனால் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சரிம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ அம்மாவும் பொண்ணும் பஸ்லேருந்து இறங்கி காட்டு வழியாக நடந்து வராங்க. பஸ்ஸு வேற லேட்டாக வந்துடுச்சு. ஸோ அதனால் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது பொண்ணு சொல்கிறா, அம்மா திருவிழா ரொம்ப ஜாலியாக இருக்கும்லாமா, அத்தை மாமாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதுக்கு அம்மா நீ சைலண்ட்டாக வா, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக நடந்து வராங்க. அப்போ அவங்க நடந்து வரப்ப ரொம்ப காற்றடிக்குது, மழை வரா மாதிரி இருக்குது. சீக்கிரமாக வா, மழை வரத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மா குழந்தை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப மழை வருது. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்போ மழை ரொம்ப அதிகமாக வந்துடுது. அதனால தூரத்துல ஒரு பழைய வீடு இருக்கு, அங்க போலாம் வா அப்படின்னு சொல்லி அம்மா குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அப்போ அம்மாவும் பொண்ணும் அந்த பழஞ்ச வீட்டுக்கு போறாங்க. அப்போ பொண்ணு சொல்றா, அம்மா இங்க யாருமே இல்லம்மா, இங்க மனுஷங்களெல்லாம் வந்து ரொம்ப நாளா ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு பொண்ணு சொல்றா. அதுக்கு அம்மா, ஆமா இங்க இருந்து சீக்கிரமா போயிடணும், இங்க இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்றாங்க. மழை விடுற மாதிரி தெரியல, மழை ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு. அவங்க அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பொண்ணு, அம்மா ஏமா பயப்படுற, பயப்படாதம்மா, நம்ம சேஃபாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அம்மா, இல்லை இந்த டைமில் நம்ம இங்கே இருக்கவே கூடாது, நம்ம இன்னைக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்படி அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வருது. அம்மா இங்கே ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருதுமா, ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அம்மா, ஆமாம் இங்கே ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடணும்னு ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு மாதிரியான சவுண்டு வருது. அம்மா யாரோ இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த பழஞ்ச பங்களா சைடு யாருமே இல்லை. அந்த காட்டு வெளியே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அந்த சமயத்தில் அங்கே யாரோ அழகிற மாதிரி சவுண்டு வருது. அம்மா பொண்ணு யார் அது யார் அதுன்னு கேட்குறப்ப அங்கே எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அந்த அழுக சவுண்டு இன்னும் அதிகமாக தான் கேட்டுட்டு இருக்கு. அப்போ பொண்ணு சொல்கிறா, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே யாரும் இருக்க மாதிரி இருக்குமா, வாமா போயிடலாம் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. அப்போ அவங்க வேக வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. பின்னாடி ஒரு சத்தம், வான்மதி அப்படின்னு அந்த பொண்ணு பேரை கூப்பிட்றாங்க. அப்போ அந்த பொண்ணு, அம்மா என்னை யாரும் கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா, திரும்பி பார்க்காம வா அப்படின்னு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி வேகமாக போயிட்டு இருக்கிறப்ப யாரோ பின்னாடி ரொம்ப ஸ்பீடாக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா திரும்பி பார்க்குறப்போ, திருவிழாவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு அவங்க அத்தை மாமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி காலையில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. விடியற் காலையில் யாருமே இன்னும் வரலையே அப்படின்னு அவங்க அத்தை மாமா அவங்கள தேடிட்டு காட்டு வழியாக போகிறாங்க. அப்போது அங்கே பாழடைஞ்ச பங்களா சைடு அவங்களோட துணியும் அவங்களோட பையும் இருக்குது. அதை பார்த்த அத்தை மாமா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போது அவங்க அத்தை மாமா ஓடி வந்து பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல எட்டி பார்க்கும்போது